நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது பந்தல் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் மீடியா இந்தியா தொலைக்காட்சி. நாளும் ஒரு திருக்குறள். அறத்துப்பால். நித்தார் பெருமை. செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். விளக்கம். பெருமை தரும் செயல்களை புரிவோரை பெரியோர் என்றும், சிறுமையான செயல்களை அன்றி பெருமைக்குரிய செயல்களை செய்யாதவர்களை சிறியோர் என்றும் வரையறுத்து விட முடியும். வணக்கம். மூன் மீடியா செய்திகள். இன்றைய தலைப்புச் செய்திகள். கூட இருந்தவரையும் கூட்டணி கட்சியினரையும் ஏமாற்றிவிட்டார். வைத்தியலிங்கம் மீது ரங்கசாமி கடும் தாக்கு. தீவிர வாக்கு சேகரிப்பில் வேட்பாளர்கள் சூடு பிடிக்கும் புதுச்சேரி தேர்தல் களம். முன்னாள் அமைச்சருக்கு சீட் ஒதுக்கீடு சர்ச்சை. காங்கிரஸ் தலைவர் வீடு முற்றுகை. இனி விரிவான செய்திகள். மக்கள் சிந்தித்து பார்த்து வாக்களிக்க வேண்டும், முதலமைச்சர் ரங்கசாமி பேச்சு. புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி தட்டாஞ்சாவடி மங்கலம் தொகுதியில் போட்டியிடுகிறார். இதில் தட்டாஞ்சாவடி தொகுதிக்கு உட்பட்ட புதுப்பேட்டை மாரியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு முதலமைச்சர் ரங்கசாமி தேர்தல் பிரச்சாரத்தை நேற்று தொடங்கினார். அவருக்கு பெண்கள், தொண்டர்கள் ஆள் உயர மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் உற்சாகமாக வரவேற்பு அளித்தனர். தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி பேசியதாவது, தட்டாஞ்சாவடி தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சராக பொறுப்பேற்று மாநில வளர்ச்சிக்காகவும் மக்களின் நலனுக்காகவும் பாடுபடுகின்ற வாய்ப்பை கொடுத்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். சொந்த தொகுதிக்கு அடிக்கடி வரவில்லை என்று தாய்மார்கள் பெரியோர்களுக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கத்தான் செய்யும். இருந்தாலும் மாநில மக்களுக்கு, தொகுதி மக்களுக்கும் இந்த 5 ஆண்டுகளில் பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்துள்ளேன். தட்டாஞ்சாவடி, கதிர்காமம், இந்திரா நகர் ஆகிய 3 தொகுதிகளையும் நான் ஒன்றாக இணைத்து பேசுவது வழக்கம். இந்த சட்டசபை தேர்தலில் மீண்டும் என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு வாய்ப்பை வழங்க வேண்டும். கடந்த முறை காங்கிரஸ் திமுக ஆட்சியில் இருந்தபொழுது காங்கிரஸ் தலைமையில்தான் ஆட்சி நடந்தது. அப்பொழுது முதலமைச்சராக இருந்தவர் 5 ஆண்டுகள் என்ன செய்தார்? மக்களுக்கான திட்டங்களை ஏதேனும் ஒன்றை சுட்டி காட்ட முடியுமா? தேர்தல் நேரத்தில் கொடுக்கப்படும் வாக்குறுதிகள் நிறைவேற்றும் அரசுதான் நம்முடைய அரசு. இந்த தேர்தலில் புதியதாக வாக்குறுதிகளை கொடுப்போம், அதை நிறைவேற்றும் அரசாகத்தான் இருக்கும். ஆனால் இந்த தொகுதியில் நிற்கும் வைத்திலிங்கம் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு 2 ஆண்டுகள் தான் ஆகிறது. இன்னும் 3 ஆண்டுகள் இருக்கின்றன. அவர் எதற்காக போட்டியிட வந்தார் என்று தெரியவில்லை. அவர்களுக்குள் போட்டி நடக்கிறது. கூட்டணியை சரியாக அமைக்க முடியவில்லை. திமுக வேட்பாளர் போட்டியிடும் தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சியினர் வேட்பாளர்களை நிறுத்துகின்றனர். யார் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதில் குழப்பம் போட்டி நிலவுகிறது. கூட்டணி கட்சியையும் தன்னுடைய கட்சியினரையும் ஏமாற்றி விட்டார். அது அவர்களுக்கு எவ்வளவு வேதனையை கொடுத்திருக்கும். அப்படிப்பட்டவர் தான் இந்த சட்டசபை தேர்தலில் போட்டியிடுகிறார். எனவே மக்கள் சிந்தித்து பார்த்து வாக்களிக்க வேண்டும் என்று இவ்வாறு அவர் பேசினார். தேர்தலில் போட்டியிட்டு யாரும் இருக்காங்க. ஒருத்தர் பாராளுமன்ற உறுப்பினர் தேர்வு செய்யப்பட்டு 2 வருஷம் ஆச்சு. இந்த 3 ஆண்டுகள் இல்லை. அவங்க இருக்காங்க தெரியல. ஏன் அந்த 3 அவங்களுக்கும் ஒரு பெரிய போட்டி. நான் வந்தா நீ வந்த முதலமைச்சர் ஆயிடலாமா? அப்ப ஒருத்தவங்க போட்டி எப்படி பாருங்க. ஒரு கூட்டணி சரியா செய்ய முடியல. அவங்களால ஒரு கூட்டணி சரியா வைத்து கொள்ள முடியல. திமுக போறது, இவங்க போறாங்க, இவங்க போறது, திமுக போறாங்க, எல்லாம் போடுறாங்க. அப்ப யாரு முதல்ல, யாரு என்ன, யாரு ஆட்சி வருது? எவ்வளவு பெரிய குழப்பம், எவ்வளவு பெரிய போட்டி, எவ்வளவு பெரிய ஆசை. தேர்தலுக்கு 48 மணி நேரத்திற்கு முன்பு அரசியல் கட்சியினர் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் வெளியீடு. புதுச்சேரியில் மார்ச் 28ஆம் தேதிக்கு 48 மணி நேரத்திற்கு முன்பு அரசியல் கட்சியினர் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகளை மாவட்ட தேர்தல் நடத்தும் அதிகாரி குலோத்துங்கன் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது, புதுவை சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு அடுத்த மாதம் ஏப்ரல் 9ஆம் தேதி நடக்கிறது. வாக்குப்பதிவு முடிவடைய நேரத்திற்கு முந்தைய 48 மணி நேரத்தில் அரசியல் கட்சியினர் கடைபிடிக்க வேண்டிய நெறிமுறைகள் வெளியிடப்பட்டுள்ளது.
மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவு 126 படி வாக்குப்பதிவு முடிவதற்காக நிர்ணயிக்கப்பட்ட நேரத்திற்கு முன்பாக 48 மணி நேரத்தில் தேர்தல் பிரச்சாரத்தை நிறுத்த வேண்டும். பொதுக்கூட்டங்கள், ஊர்வலங்கள் உட்பட அனைத்து தேர்தல் நடவடிக்கைகளும் நிறுத்தப்படும். சட்ட விரோதமாக கூட்டம் கூடுவது தடை செய்யப்பட்ட உத்தரவுகளை பிறப்பிக்கப்படுகிறது. இந்த சட்டத்தின் பிரிவின் கீழ் விதிக்கப்பட்டுள்ள கட்டுப்பாடுகளின்படி ஒரே இடத்தில் 5 பேருக்கு மேல் கூடுதல் அல்லது ஒன்றாக செல்லுதல் அனுமதிக்கப்பட மாட்டாது. இந்த 48 மணி நேரத்தில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கலாம். 48 மணி நேரத்தில் ஒலிபெருக்கிகள் பயன்படுத்த அனுமதி இல்லை. பிரச்சார காலம் முடிந்த பின் தொகுதிகளில் அரசியல் கட்சியினர் இருப்பதற்கான மாதிரி நடத்தை விதிகள் வெளியிடப்பட்டுள்ளது. தொகுதிக்கு வெளியிலிருந்து வரும் அரசியல் செயல்பாட்டாளர்கள், கட்சி பணியாளர்கள் மற்றும் தொகுதியின் வாக்காளர்கள் அல்லது பிரச்சார காலம் முடிந்தவுடன் உடனடியாக தொகுதியை விட்டு வெளியேற வேண்டும். இந்த உத்தரவுகளை அரசியல் கட்சிகள் கட்டாயம் பின்பற்ற வேண்டும். இவ்வாறு அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் என் வாக்கு விற்பனைக்கு அல்ல, மக்கள் வாக்களிக்க ஆயத்தமாக இருக்கவும், உனது வாக்கு உங்களது குரல், உங்களுக்கு உதவிட நாங்கள் இருக்கின்றோம், வாக்களிக்க தவறாமல் வாரீர் என்பன உள்ளிட்ட வாசகங்கள் அடங்கிய விழிப்புணர்வு பதாகைகளை கலெக்டர் குலோத்துங்கன் வெளியிட்டுள்ளார். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். சீட்டு ஒதுக்கீடு சர்ச்சை. வைத்தியலிங்கம் இல்லம் முன் ஷாஜகான் ஆதரவாளர்கள் அதிரடி முற்றுகை. காங்கிரஸ் கட்சி மாநில தலைவர் வைத்திலிங்கம் அவர்களின் இல்லம் முன்பு முன்னாள் அமைச்சர் ஷாஜகான் ஆதரவாளர்கள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. தேர்தலில் போட்டியிடும் விவகாரம், கூட்டணி கட்சிகளுக்கு சீட்டு ஒதுக்கீடு செய்யப்பட்ட விதம், மேலும் கட்சியின் மூத்த தலைவர்களுக்கு உரிய மரியாதை வழங்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் உள்ளிட்ட பல காரணங்களை முன்வைத்து ஷாஜகான் ஆதரவாளர்கள் தங்களது எதிர்ப்பை வெளிப்படுத்தினர். அவர்கள் வைத்தியலிங்கம் இல்லம் முன்பு திரண்டு தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். இதனால் அந்த பகுதியில் திடீரென பதற்றமான சூழல் உருவானது. தகவல் அறிந்து போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பாதுகாப்பு ஏற்பாடுகளை மேற்கொண்டதுடன் போராட்டக்காரர்களை சமாதானப்படுத்தும் முயற்சியிலும் ஈடுபட்டனர். இந்த சம்பவம் பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பை ஏற்படுத்தியதுடன் தேர்தல் சூழ்நிலையை மேலும் தீவிரப்படுத்தியுள்ளது குறிப்பிடத்தக்கது. காமராஜர் நகர் தொகுதியில் ஜோ சார்லஸ் மார்டின் வீடு வீடாக சென்று தர்பூசணி சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார். தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் காமராஜர் நகர் தொகுதி வேட்பாளராக போட்டியிடும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோ சார்லஸ் மார்டின் வெங்கடா நகர் பகுதியில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது அவர் ஒவ்வொரு வீடாக சென்று தாம் போட்டியிடும் தர்பூசணி சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு பொதுமக்களிடம் நேரடியாக கேட்டுக்கொண்டார். அப்பொழுது பொதுமக்கள் அவரை உற்சாகமாக வரவேற்றனர். இந்த நிகழ்ச்சியில் LJK பரப்புரை பொதுச் செயலாளர் தாடி பாலாஜி, பூத் பொறுப்பாளர்கள் அஜிமா, ஜாகிர் உசேன், பரந்தாமன், வார்டு பொறுப்பாளர் சரவணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் பாஜக சார்பில் மேற்பார்வையாளர் SS பிரசாத், பிரச்சார அணி தலைவர் பாண்டி ரவி, வர்த்தக பிரிவு மாநில தலைவர் மொபைல் சரவணன் மற்றும் நிர்வாகிகள் மணிதரன், ரவி, அண்ணாமலை, சரசு ஆகியோரும் இணைந்தனர். இதேபோல தமிழ்நாடு வணிகர்கள் சங்க பொதுச் செயலாளர் அந்தோனி தாமஸ் மற்றும் கூட்டணி கட்சிகளான பாஜக, NR காங்கிரஸ், அதிமுக நிர்வாகிகளும் உடனிருந்து ஆதரவு தெரிவித்தனர். வாழும் போதும் வாழ்க்கைக்கு பிறகும் பணம் உங்களுக்கு பெருகிக் கொண்டே இருக்கும். அனைவருக்கும் புதிய வாய்ப்பு. நீங்கள் உழைக்கும் குணம் கொண்டவரா? அப்படியானால் நீங்கள் நேர்மையுடன் முதலீடு இல்லாமல் சம்பாதிக்க அரிய வாய்ப்பை நாங்கள் தருகிறோம். மேலும் எரிவாயு குடோன், சூப்பர் மார்க்கெட், சோலார் பிளான்ட் அமைத்து பணம் சம்பாதிக்கலாம். முக்கியமாக முதலீடு இல்லாமல் வருமானம் வரும் வாய்ப்பு. வயது வேறுபாடின்றி, கல்வி தகுதியின்றி அனைவரும் இணைந்து பணம் சம்பாதிக்கலாம். வாருங்கள், LDBS பஜார் உங்களை அன்போடு வரவேற்கிறது. எங்களுடன் இணைந்து நேர்மையான முறையில் பணத்தை சம்பாதியுங்கள். கூட்டணி கட்சிகள் கடுமையாக உழைத்தால் உருளையன்பேட்டை தொகுதியில் அதிமுக வெற்றி பெறும் என புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி உருளையன்பேட்டை தொகுதி அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் ஜெயராம் ஹோட்டலில் நடந்தது.
அதிமுக இளைஞர் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாநில செயலாளர் தமிழ்வேந்தன் ஏற்பாட்டில் நடைபெற்ற விழாவில் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு அதிமுக வேட்பாளர் காந்தியை அறிமுகம் செய்து வைத்து வாழ்த்தினார். தொடர்ந்து கூட்டத்தில் பேசிய அன்பழகன் உருளையன்பேட்டை தொகுதியில் அதிமுக பலமுறை வெற்றி பெற்றுள்ளது என்றும் கூட்டணி கட்சிகள் கடுமையாக உழைத்தால் அதிமுக வெற்றி பெறும் என தெரிவித்தார். இந்நிகழ்வில் உருளையன்பேட்டை தொகுதி கூட்டணி கட்சிகளான என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள், பாரதிய ஜனதா கட்சி, லட்சிய ஜனநாயக கட்சி நிர்வாகிகள் உட்பட அதிமுகவினர் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதியில் மாநில கழக அமைப்பாளரும் திமுக வேட்பாளருமான சிவா பள்ளிவாசலில் தொழுகை முடிந்து வந்த இஸ்லாமியர்களை சந்தித்து உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை தேர்தல் வரும் 9ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதியில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி சார்பில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் சிவா வில்லியனூரில் தொகுதிக்கு உட்பட்ட சுல்தான்பேட்டை முகமதியா பள்ளிவாசலில் தொழுகை முடித்து வந்த இஸ்லாமியர்களை சந்தித்து உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு திரட்டினார். அப்பொழுது சுல்தான்பேட்டை வளர்ச்சிக்கு தாம் செய்த பல்வேறு திட்டங்களை எடுத்துக் கூறியும் துண்டு பிரசுரங்கள் வழங்கியும் வாக்கு சேகரித்தார். அப்பொழுது மக்களுக்காக ஓடோடி உழைக்கும் உங்களுக்குத்தான் எங்கள் ஆதரவும் வாக்கும் என்று கூறி இஸ்லாமியர்கள் உறுதியளித்தனர். வாக்கு சேகரிப்பின் பொழுது வில்லியனூர் தொகுதி திமுக நிர்வாகிகள் மற்றும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சி நிர்வாகிகள் உடனிருந்தனர். உழவர்கரை தொகுதியில் சுயேட்சையாக சிலிண்டர் சின்னத்தில் போட்டியிடும் ஐஜி பிரபாவதி வீரராகு அஜிஸ் நகர் பகுதியில் உள்ள விநாயகர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து தீவிர பரப்புரை மேற்கொண்டார். சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பல்வேறு வேட்பாளர்கள் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் அருண் சர்மா சேரிட்டபிள் டிரஸ்ட் அரங்காவலரும் சமூக சேவகருமான ஐஜி பிரபாதேவி வீரராகு சுயேட்சையாக உழவர்கரை தொகுதியில் போட்டியிடுகிறார். இவருக்கு சிலிண்டர் சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இவர் அஜீஸ் நகரில் உள்ள விநாயகர் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்து தேர்தல் பரப்புரையை தொடங்கினார். அப்பகுதியில் வீடு வீடாக சென்று தனக்கு சிலிண்டர் சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற கோரி அப்பகுதி மக்களிடம் பிரச்சாரம் மேற்கொண்டார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். கூட இருந்தவரையும் கூட்டணி கட்சியினரையும் ஏமாற்றிவிட்டார். வைத்தியலிங்கம் மீது ரங்கசாமி கடும் தாக்கு. தீவிர வாக்கு சேகரிப்பில் வேட்பாளர்கள் சூடு பிடிக்கும் புதுச்சேரி தேர்தல் களம். முன்னாள் அமைச்சருக்கு சீட் ஒதுக்கீடு சர்ச்சை. காங்கிரஸ் தலைவர் வீடு முற்றுகை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மூன் மீடியா வாட்ஸ்அப் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.